ஹாய், ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு அதிக எதிர்பார்ப்போட வெளியாகி இருக்கிற புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். முதல்ல படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் நம்மளோட அல்லு அர்ஜுன் தான். என்னவா நடிச்சிருக்கிறார். இல்லவே இல்ல வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அதாவது புஷ்பராஜாக படத்துல தொடக்கத்துல இருந்தே முடியிற வரைக்கும் இவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே அட்டகாசமா, அவரோட மேனரிசம் வேற லெவல்ன்றே சொல்லலாம். அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தோட கதாபாத்திரங்கள் எல்லாமே சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நம்மளோட ஃபாஃபா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறார். சிரிக்கிற வைக்கிற காட்சியிலயும் சரி, வில்லத்தனமா செய்ற காட்சியிலும் சரி, எல்லாத்திலுமே நடிப்பால நம்மள கட்டி போட்டுட்டார். இதுக்கு பிறகு நம்மளோட ராஷ்மிகா, அதாவது இவங்கள சொல்லாம இந்த படத்த சொல்லவே இயலாதுன்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வேற இருக்கிறாங்க. ஸோ படம் முழுக்க வந்தாலுமே அவக்கு கொடுக்குற பட ஸ்பேஸ்ல சிறப்பா நடிச்சிருக்கிறா. அடுத்த பாசிட்டிவ் சினிமோட்டோகிராஃபி தான். உண்மையாவே வாய பிளந்து பார்க்குற அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி வேற லெவலா செஞ்சிருக்காங்க. இதுல இருக்கிற நம்மளோட சினிமோட்டோகிராஃபர் குபா, போலண்ட் இந்த நாட்டுல இருந்து வந்து இந்த வேற லெவலா காட்டியிருக்கிறார். அடுத்ததா எடிட்டிங், சவுண்ட் டிசைன், மியூசிக், விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே பிழை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே சூப்பரா இருந்திருக்குது. நம்மளோட டிஎஸ்பி இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா என்ற லெவல்ல உண்மையாவே பிஜிஎம்ல வேற லெவலா மிரட்டி இருக்கிறார். தமிழுக்கு வந்தா மட்டும்தான் கிட்டாரை போட்டு தேய்க்க வேண்டியது. ஆனா தெலுங்குன்னு வந்துட்டா தன்னோட மொத்த பலத்தையும் காட்டி இதுதான் மியூசிக்பா என்ற லெவல்ல நம்மளோட டிஎஸ்பி தன்னோட ஐக்கனை தெலுங்கு சைட்ல பதிச்சிருக்கிறார் இந்த மூவி கூடாக. ஓகே. இவ்ளோ பாசிட்டிவ் இருக்கிற இந்த மூவில சில சில இடங்கள்லாம் நாங்க சில சில மைனஸ் பாயிண்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது இந்த படத்தோட நீளம் தான். நீளம் என்ற பேருல கொஞ்சம் கூடவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது முதல் பாதியில இருந்த இடங்கள விட இந்த பாதியில ஃபீல் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் கூட மாதிரி. அடுத்ததா இந்த மூவில நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இருந்தாலுமே இந்த படத்த பெருசா உறுத்தாத வரைக்கும் சந்தோஷம்ப்பா என்ற லெவல்ல இருக்கும். இத தாண்டி கேஜிஎஃப், பாகுபலி இப்படியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த படமும் கண்டிப்பா உங்கள டிஸப்பாயின்ட்மென்ட் பண்ணாத அளவுக்கு வேற லெவலா தான் இருக்கும். மொத்தத்தில இந்த படம் கொமர்ஷியலா மாஸ் மசாலா படம்னு தான் சொல்லணும். இத தாண்டி இந்த படத்துல அடுத்தடுத்த சீன்ஸ் இதான்ப்பான்னு சொல்லி எங்களால கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே, போர் அடிக்காம எங்கேஜா கொண்டு போற அளவுக்கு நம்மளோட சுகுமார் வேற லெவல்ல குடுத்த காசுக்கு வொர்த்தா இந்த படத்த எடுத்திருக்கிறார். ஸோ இவ்ளோ தான் எங்களோட தனிப்பட்ட கருத்து. இத தாண்டி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குதா? இந்த புஷ்பா 2க்கு பிறகு புஷ்பா 3க்கான வெயிட்டிங் என்ன மாதிரி கியூரியாசிட்டிய உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிவிக்க விடலாம்.